வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது. இது குறித்து நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் இந்திரகுமார் வணக்கம். சார், இப்ப பக்கத்துல டீ கடைக்கு போய் டீ சாப்பிட்டு வந்தேன். டீ கடையில அவ்வளவு பேரும் அவ்வளவு சந்தோஷமா டீ சாப்பிடுறாங்க, வடை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பிஜேபிக்கு பெரும்பான்மை இல்லை, இன்னொரு வடை சொல்லு அப்படின்ற அளவுக்கு ஒரு ஜாலியான மைண்ட் செட்டை பார்க்க முடியுது. இந்த ரிசல்ட் வந்துட்டே இருக்கு சார், இன்னும் ஃபைனல் ரிசல்ட் வரல. பிஜேபி இப்போதைக்கு 230+ இருக்கிறாங்க. பிஜேபி கூட்டணி 290 அப்படின்ற இடத்துல இருக்கிறாங்க. காங்கிரஸ் கூட்டணி 230க்கும் மேல பெரும்பான்மையில இருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார் வந்திருக்கிற ரிசல்ட்? தமிழ்நாட்டு கிராமங்கள்லயும் அந்த உணர்வு இருக்கு. நம்ம சென்னை டீ கடையோட உணர்வு தான் தமிழ்நாட்டு கிராமங்கள்ல பிரதிபலிக்கும். குறிப்பா எங்க கிராமத்துல இருந்து எனக்கு மிக சந்தோஷமாக போன் செய்தார்கள். நம்ம பிஜேபி கூட்டணின்னு சொன்னாலும் பிஜேபி கூட்டணியில ஒரு 2 கட்சி சேர்ந்து அதிக இடங்களை வச்சிருக்கு. அதாவது ஒரு 35-40 தொகுதி முன்னிலை நிலவரங்கள். ஒண்ணு சந்திரபாபு நாயுடு, இன்னொன்று நிதிஷ். நிதிஷ் ஒரு வட இந்தியத்து பல்டிராம், சந்திரபாபு நாயுடு தென்னிந்தியத்து பல்டிராம். அவரு நிறைய முறை அவர் ஸ்டாண்ட மாத்திருக்காரு. போன தடவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பாலயோகின்னு ஒரு சபாநாயகரை தெலுங்கு தேசம் அணி மாறி பாலயோகியை சபாநாயகராக்கி, பாலயோகி இப்ப அன்பார்ச்சுனேட்லி ஒரு ஹெலிகாப்டர் விபத்துல மறைஞ்சில்லாரு. இதெல்லாம் வே பேக். என்ன காரணம் அப்படின்னா, மாநில அரசியல் முக்கியம். இப்போ நாயுடுக்கு இம்மிடியேட் த்ரெட் பிஜேபி. ஆந்திரால அவர் ஆட்சி அமைச்சாலும் அது ஒரு த்ரெட். எதிர்கட்சி வரிசையில் உட்காந்து குடைச்சல் கொடுப்பாங்க. காரணம், எப்போதுமே கூட்டணி கட்சிகளை அழிச்சிடணுங்கிறது தான் பிஜேபியோட அஜெண்டா. மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்கணும்னு நினைப்பாங்க. அதை நம்ம தவறுன்னு கூட சொல்ல முடியாது. காங்கிரஸ் இமிடியேட் த்ரெட் கிடையாது. ஆந்திரால பெரிய அளவுக்கு அவங்க வெற்றிகளை எல்லாம் எடுக்க முடியாது. அப்போ நாயுடுவோட இயல்பான அஃபிலியேஷன் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா, மத்தியில யார் ஆட்சி அமைக்கிறாங்களோ அவங்களோட தான் இருக்கும். அப்படிதான் இருக்க முடியும். அந்த இடத்துல பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்ல, கூட்டணி கட்சியோட தான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா, அதோட பெட்டர் காங்கிரஸோட ஆட்சி அமைக்கிறது. அவர் நிதிஷும் அதே தான். ஏன்னா அவருக்கு பீகார் பாலிடிக்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த 2 பேரும் பாருங்க, நாளைக்கு ஸ்டேட்மெண்ட்கள்லாம் மாத்தி விடுவாங்க. நம்ம சிஎம் கூட ஆந்திரா சந்திரபாபு நாயுடுவோட பேசிட்டு இருந்ததாக நான் கேள்விப்பட்டேன். உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்ல, கேள்விப்பட்டேன். அதாவதுங்க, இதுல அடிப்படையில மத்தியில ஆட்சி அமைக்கணும். பிஜேபி 350 இடம், எக்ஸிட் போல் மாதிரி 350 இடம் அப்படின்னா பேச்சே இல்லை. ஆனா முதல் 3 கட்டத்துல வாரணாசியில மோடியே தடுமாறுறாரு. இன்னமும் அவர் எவ்வளவு ஜெயிப்பான்னு தெரியல. 5 லட்சம் ஓட்டுனாங்க, அவ்வளவுதான் வராது. இதெல்லாம் நமக்கு தெளிவா தெரியுது. யூபி பெல்வீதர் ஸ்டேட். யூபியில பெல்வீதர்ங்கிறதே ஒரு பிரின்சிபிள். அது ஒரு இங்கிலாந்து பிரின்சிபிள்ங்க. அதாவது ஆட்டு மந்தையில ஒரு ஆடு கழுத்துல மணி, அந்த மணி சத்தத்துக்கு எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. பெல்வீதர் ஸ்டேட்டும் அதே தான். அது பொலிட்டிக்கலா நம்ம பயன்படுத்துற சொற்றொடர் தான். நீங்க பிரிட்டிஷ் பாராளுமன்ற மரபுல அது இருக்கு. நாங்க பிபிசி ட்ரைனிங் போகும்போது 80களில் அது பெருசா சொல்லுவாங்க, பெல்வீதர்னா என்ன அப்படின்னு. இப்ப அமெரிக்கால மிசோரியில ஜெயிச்சா அமெரிக்கா பிரசிடென்ட் ஆயிடலாம். ஏன்னா அது மிசோரி மாநிலம் எல்லாத்தையும் பிரதிபலிக்குது. அதே மாதிரி உத்தரப்பிரதேசம், குறிப்பா காசி, அதே ஹரியானா, ராஜஸ்தான், இதெல்லாம் ஒட்டுமொத்த இந்தியாவை பிரதிபலிக்கிற மாநிலங்கள். பெல்வீதர் ஸ்டேட். அங்க பிஜேபி இறங்கும் போனா எதிர்காலத்துல வாய்ப்பு இல்லைன்னு நினைப்பாங்க. சரி, அடிப்படையில மோடியோட காலகட்டம் 75 வயசோட நிறைவு பெற்றுதான் ஆகணும். மோடியே அவர் ஒரு சின்ன மெஜாரிட்டியோட ஜெயிச்சாலும் கூட்டணி கட்சியோட ஆட்சி அமைக்கணும்னு வரும்போது RSS அதை எதிர்க்கும். இதை நம்ம பலமுறை பேசியிருக்கோம். RSS சைலண்டா இருக்குங்க. மோஸ்ட்லி த்ரூ அவுட் கேம்பெயின் அவங்க சைலண்ட். அவங்களோட போஸ்டர் பாய் இப்ப யாருன்னா, ஒண்ணு கட்கரி, உடம்பு கொஞ்சம் சரியில்லை. அடுத்தது ஆந்திரால மன்னிக்கணும், கர்நாடகத்துல இருக்கிற ஒரு எம்பி, அவர் கோல் மினிஸ்டர் அண்ட் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் இப்ப கரண்டா. அவர்தான் 2 பேரும் தான் RSS ஓட செல்ல பிள்ளைகள். மோடிக்கு மாற்று அவங்க தான். யோகி விழுந்துட்டாரு இப்போ. ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல அவருக்கு செல்வாக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்ப இவங்களை அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க, மோடிக்கு மாற்றாக ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஏன்னா எப்போதுமே RSS நீங்க அடுத்த 5வது வருஷத்துக்கு இப்ப பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு ரைட்டுங்க, இன்னைக்கு பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்கல, ஆனா அடுத்த 5வது வருஷத்துல வெற்றி கிடைக்கும்ல. இந்த இடம் மோடிக்கு ஆபத்தான இடம்ங்கிறதா என் கருத்து. ஓகே, ரைட். இப்ப இந்த கூட்டணி கணக்குகள் ஒரு பக்கம். சார், தமிழ்நாட்டு நிலவரம். தமிழ்நாட்டுல சௌமியா அன்புமணி ஒரு லீடிங்ல இருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? பாமகவினுடைய தனிப்பட்ட செல்வாக்குன்னு அதை எடுத்துக்கிறதா,
அல்லது பாமக பிளஸ் பாஜக அப்படின்ற அந்த காம்பினேஷன் அந்த பகுதியில் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு எடுத்துக்கிறதா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? பிஜேபிக்கெல்லாம் அங்க எந்த இதுவும் கிடையாதுங்க. முதல்ல இருந்தே தருமபுரி எப்போதுமே நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து பாமகவோட கோட்டை. அந்த 6 சட்டமன்ற தொகுதியில 3 என்னமோ அவங்ககிட்ட இருந்தது. 2014 கூட்டணியிலுமே தருமபுரியில மட்டும்தான் அன்புமணி ஜெயிச்சாரு. முதல்ல இருந்தே இந்த அனாலிசிஸ்ல நம்ம பேசும்போதே வந்து சௌமியாவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதுன்னு தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். அதனால அதுல எனக்கு ஆச்சரியம் ஒண்ணும் இல்ல. அதுல பிஜேபி காலரை நிமித்தி விடுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னும் சொல்ல போனால் நாளைக்கு இதே சௌமியா வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்கன்னு நிச்சயம் கிடையாது. டாக்டர் எடுக்கிற முடிவு தான் அது. நல்லா யோசிச்சு பாருங்க, எத்தனை முடிவு டாக்டர் மாத்தி எடுத்திருக்காரு. அது மருத்துவர் ராமதாஸ். நிறைய வாய்ப்பு. பாமக துவக்க விழா கூட்டத்துல பேசின ஒரே ஜேர்னலிஸ்ட் நான் தாங்க 89ல. தராசு பத்திரிகையில் டாக்டர் கற்று எழுதிட்டு இருந்தாரு, எங்கள் போராட்டம் எதற்காக என்ன. அவங்க வந்து எப்போதுமே அவங்க கட்சி வளர்க்கணும்னு நினைப்பாங்க. அதுல தப்பு இல்ல. கட்சியை வளர்க்கறதுக்கு என்ன வழின்னா அதிகாரத்துல இருக்கிறதான வழி. மாத்தி முடிவு எடுப்பாங்க. நீங்க வந்து 2 அணிக்கு இடையில 30-40 சீட்டு தான் டிஃபரன்ஸ் அப்படின்னா நாளைக்கும் நாளை கழிச்சோம் டெல்லி வந்து களை கட்டும். என்னன்னா இப்பவுமே வந்து காங்கிரஸ் அலுவலகத்துக்கு முன்னாடி பெரிய கூட்டம் இருக்கு. பிஜேபி அலுவலகத்துக்கு முன்னாடி கூட்டம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. உற்சாகமே இல்லை. இது வந்து ஒரு இண்டிகேஷன் தான். அவங்க தொண்டர்களோட இண்டிகேஷன் என்னன்னா அந்த பெல்வெதர் ஸ்டேட் உத்தரப்பிரதேசத்திலே அடி வாங்குது ஐயா அப்படிங்கிற அந்த ஒரு மனோபாவம். அப்ப உத்தரப்பிரதேசத்துல அடி வாங்கினா நாளைக்கு அடுத்த கட்டம் சரி ஒரு நடுமட்ட தலைவர்கள் அவன் எம்பி ஆக போறானா, மத்திய மந்திரி ஆக போறானா இல்ல, அவன் வந்து அவங்க ஊர்ல அவங்க ஸ்டேட்ல ஏதாவது ஒரு பதவியை பிடிக்கணும் தான் அவனோட எய்மா இருக்கும் இல்லையா. எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கலாம், இல்ல வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஏதாவது ஒரு போஸ்ட். உத்தரப்பிரதேசத்துல அதுக்கு எனக்கு வழி இல்லைன்னு நான் நினைச்சேன்னா நான் ஒரு திரிபாதியோ இல்லைன்னா வந்து சர்மாவாகவோ இல்ல வந்து சின்ஹாவாகவோ இருந்து உத்தரப்பிரதேசத்துல எனக்கு எந்த பதவிக்கும் வழி இல்லடா. காரணம் வந்து பிஜேபி அங்க யோகியோட செல்வாக்கு போயிருச்சு. ஏன்னா அயோத்தி இருக்கிற ஃபைசாபாத்ல பின்னடைவு. ஃபைசாபாத் ராமர் கோயில் அங்க இருக்கு அயோத்தியில, அங்க பின்னடைவு வரிசையா தொடர்ந்து இது வரைக்கும் பின்னடைவுல தான் இருக்கு. ஃபைசாபாத்தை பத்தி நம்ம இதுக்கு முந்தி பேசியிருக்கோங்க. ஃபைசாபாத்ல வந்து நிலைமை சரியில்லைன்னு. ஆனா அப்போ பிஜேபி ஆதரவுகள் யாரும் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. ஆனா உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற லோக்கல் பார்ட்டி மேன் இருக்கான்ல, அவனுக்கு வந்து அது தெரிஞ்சு போயிடும். நம்மளோட கூட அவன் அனாலிசிஸ் வந்து ரொம்ப பக்காவா இருக்கும்ல. லோக்கல் பர்சன் இல்லையா, அவன் வந்து கைவிட்டுருவான் தான் நான் நினைக்கிறேன். ரைட். அப்போ இன்னொரு படி யோசிச்சா அப்ப காங்கிரஸுக்கு ஒவ்வொரு சீட்டும் முக்கியம் அப்படின்னு கருதுனா விஜய பிரபாகரன் கூட அந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? கண்டிப்பாங்க. அதாவது ஒரு கட்சி அது வளரணும், இல்ல விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு பிறகு அந்த கட்சியை நிலைநிறுத்தி கொண்டு போகணும் அப்படின்னா அதிகாரத்துல இருப்பீங்களா எதிர்கட்சியா இருப்பீங்களா? அதிகாரம் தான், வேற வழி இல்லைங்களா. அப்போ ரைட்டு, அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுக்கணும். நாடு நல்லா இருக்கணுங்க, வேற வழி இல்லைங்க, நாட்டுக்காக நாங்க இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு, அவ்வளவுதான். அரசியல்வாதி எப்போதுமே அடுத்த தேர்தலை பத்தி தானே கவலைப்படுவாங்க. உத்தரப்பிரதேச அரசியல்வாதியா இருந்தானே தமிழ்நாட்டு அரசியல்வாதியா இருந்தானே கடுமையான அணிமாறுதல்கள் ஏற்படும். கம்ஃபர்டபுளா 300 பிளஸ் 320 350 இது வந்து எக்ஸிட் போல் ப்ரொஜெக்ஷன் அது வந்திருந்தா அது வேற. அது வரல. கடைசியில எண்ட் ரிசல்ட் வந்து பிஜேபி 220ல இருந்து 240 தான் வரும் போல தெரியுது. பிஜேபி கூட்டணி கட்சிகள்னா 2 கூட்டணி கட்சிகள் வந்து 40 கிட்ட வர்றாங்க. சிவசேனா எப்படி சிவசேனா ஒன்றாகாதுன்னு என்ன நிச்சயம் இருக்கு? எல்லாம் அண்ணன் தம்பி தானேங்க. நாங்க அன்னைக்கு அடிச்சுக்கிட்டோங்க, இன்னைக்கு சேர்ந்துட்டோம், அவ்வளவுதான். ஓகே. அப்போ மகாராஷ்டிரால அணிமாறுதல் ஏற்படும். ஓகே. அப்போ இவ்வளவு குழப்பங்கள் இருக்கு. இதுக்கு மத்தியில நீங்க சொன்ன பெல்விதர் அப்படின்ற கான்செப்டை கன்சிடர் பண்ணாலும் ராஜஸ்தான்ல பாதிக்கு பாதி பெரும்பான்மை அப்படின்ற ராஜஸ்தான் ஸ்டேட்டே வந்து ஒரு ஸ்விங்ல இருக்கு. குஜராத்ல வந்து கிளீன் ஸ்வீப்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனாலும் ஒரு 4-5 சீட்ல காங்கிரஸ் வந்து ஒரு ஸ்விங் கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியுது. அப்போ இன்னைக்கு சாயங்காலம் மோடியுடைய ரோட் ஷோ வந்து ரத்தாயிருக்குன்னுலாம் டெல்லியில இருந்து தகவல் சொல்றாங்க சார். நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு எண்ட் ரிசல்ட் என்னவா வந்து நிக்கும்? பிரதமர் வேட்பாளர் அப்படின்ற அந்த இடத்துல மோடி இன்னமும் இருக்கிறாரா, அல்லது பிஜேபி காரரா, இல்லை காங்கிரஸ் கூட்டணி முன்மொழியக்கூடிய நபர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இந்த இடத்துல நான் பிஜேபியோட நோட் புக்ல இருந்து ஒரு கதை சொல்ல ஆசைப்படுறேன். அது என்ன கதை? மகாபாரத கதை.
சக்கர வியூகத்துக்குள்ள அபிமன்யு போனதெல்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அபிமன்யு அந்த அவரோட மரணத்துக்கு காரணமாக இருந்தது ஜெயபிரதன். இந்த ஜெயபிரதன் என்ன பண்றான்னா, அவனுக்கு ஒரு வரம் இருக்கு. அவன் யார் அவன் தலையை அறுத்தாலும் அவங்க உடல் சிதறிடும். அதனால அவன் வந்து ஒரு மலைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அர்ஜுனன் ஒரு தெரியாதனமா ஒரு சபதம் பண்றான். என்னன்னா, நான் வந்து இன்னைக்கு சூரியனை அடைவதற்குள்ள அஸ்தமிக்கிறதுக்குள்ள இவனை கொலை பண்ண போறேன். என் மகன் அபிமன்யுவை போரில் வீழ்த்திய ஜெயபிரதனை வீழ்த்த போறேன் அப்படின்னு அவன் ஒரு சபதம் எடுக்கிறான். இப்போ ஒளிஞ்சிட்டான். சூரியன் மறைய போகுது, வெற்றி அடைய போறோம். ஆனா சூரியன் மறைவதற்கு சற்று நேரத்துக்கு முன்னாடி வெளியில வந்துடுறான். என்னன்னா, சூரியன் மறைக்கப்படுகிறான். சூரியன் செயற்கையாக மறைக்கப்படுகிறான். மறைஞ்சிருச்சுன்னு நினைச்சு இவன் வெளியில வரான். அர்ஜுனன் வந்து அவனை வீழ்த்துறான். வீழ்த்தி அந்த சிரத்தையே வந்து அவன் தந்தை காலடியில போய் விழுகிற மாதிரி பண்றான். அவங்க தந்தையும் சேர்ந்து இறந்துடுறாரு. மகாபாரத கதை. தத்துவம் என்ன தெரியுமா? வெற்றிக்கு முன்னாடியே, வெற்றி உறுதிப்படுத்துவதற்கு முன்னாடியே நீங்க ஆரவாரங்கள்லயும் வெற்று கூச்சல்களையும் இறங்கக்கூடாது. பிஜேபி மகாபாரதம் படிக்குதா இல்லையா தெரியல எனக்கு. இது ரொம்ப பழைய கதை. நீங்க உங்க தலைமுறை கேள்விப்பட்டுதான் தெரியல, எங்களுக்கு இது பழைய கதை. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டதுதான் நீங்க கொண்டாட்டத்துல இறங்கணும். அப்போ வெற்றி உறுதிப்படுத்தப்படவில்லை, அதுக்குள்ளேயே நீங்க வந்து ரோட் ஷோ, ஊர்வலம், 100 நாளுக்கான செயல் திட்டம், அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி முடிவெடுக்கிறது, தேர்தல் நடத்த விதி நாளை வரைக்கும் அமல்ல இருக்கு. இன்னை வரைக்கும் இருக்குங்க. இன்னும் தேர்தல் ஆணையம் வந்து அதை லிஃப்ட் பண்ண பிறகுதான் நமக்கு வந்து அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் போகும். அதுக்குள்ளேயே எல்லா அதிகாரிகளும் கூப்பிட்டு பேசுறீங்க. இப்படி பேசுறீங்க அப்படின்னு நம்ம வந்து தேர்தல் ஆணையத்தை கம்ப்ளைண்ட் பண்ணா, தேர்தல் ஆணையம் உடனே யார்கிட்ட பேசுனீங்க, பட்டியலை கொடு, வரிசையை கொடு அப்படின்னு கேக்குது. சரி, ஒரு கம்ப்ளைண்ட் வருது, அதை நீங்க வந்து அலிகேஷனே வச்சுக்கோங்க. அதோட சரியா தப்பான்னு நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது நீங்க தானே. ஆனா தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமா நடந்துக்கிடுச்சு. அதெல்லாம் நம்ம பார்க்க தானே செஞ்சோம். இந்த தேர்தல் பூராவுமே எவ்வளவு தூரம் தேர்தல் ஆணையம் பம்மாத்து பண்ணுச்சுங்கிறது நமக்கு தெரியும். அப்ப வந்து இன்னைய வரைக்கும் இருக்குங்க. இன்னைய வரைக்கும் நமக்கு அபிஷியலா இருக்கு எம்சிசி, மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட். அப்ப இன்னைக்கு எப்படி ஒரு ரோட் ஷோக்கு அவர் பிளான் பண்ணலாம்? அதுவே தப்பு தானே. அப்படியான ஒரு செய்தி வந்த உடனே தேர்தல் ஆணையம் அப்படியெல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும்ல. மிதமிஞ்சிய நம்பிக்கை வெற்றிக்கு முன்னாடியே கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சாச்சு, கடைசியில கேன்சல் ஆகுது. காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துல பந்தல் தான் போட்டாங்க. அதாவது நிறைய தொண்டர்கள் வருவாங்க, வெயில், கடும் வெயில் டெல்லியில, அங்க தண்ணிக்க வழி இல்ல, பந்தல் போட்டாங்க. அதை பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. என்னங்க பந்தல் எல்லாம் போட்டு அதுக்குள்ளேயே நீங்க பெரிய அளவுக்கு இது பண்றீங்க, நீங்க தோக்க போறீங்க, 50 தான் உங்களுக்கு கிடைக்கும் அதானே சொன்னாங்க. இன்னைக்கு அது பொய்ன்னு ஆயிடுச்சு இல்லையா? எக்ஸிட் போல் எல்லாமே வந்து டுபாக்கூர்னு ஆகி போச்சு. அப்போ பிஜேபியில இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? மோடி சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்து விட்டது. மோடியை விடுத்து நீங்க இன்னொருத்தரை கொண்டு வந்தீங்கன்னா அடுத்த தேர்தலில் உங்களுக்கு அது வந்து எளிதாக இருக்கும், அல்லது அடுத்த தேர்தலில் நீங்க கடின போட்டியை கொடுக்கலாம். நீங்க சொன்ன எல்லா பொய்களுமே அம்பலப்பட்டு விட்டன. மக்கள் வந்து வேலையில்லா திண்டாட்டத்தையும், விலைவாசி உயர்வையும், வாழ்க்கை வந்து வாழ்க்கை தரம் பின்னோக்கி போனதையும் தான் நினைக்கிறாங்களே தவிர, ராமர் கோவிலையும் அப்புறம் வந்து இந்து மதம் அழிவுபடுகிறது, இந்துக்களை 2ஆம் தர குடிமக்களாக நடத்துகிறார்கள், போய் வெஸ்ட் பெங்கால தானே சொன்னாரு. இங்க என்னங்க ஜெய் ஸ்ரீராம் சொன்னா அவ்வளவுதான், புடிச்சிட்டு போயிருது போலீஸ். இந்துக்கள்லாம் 2ஆம் தர குடிமக்களா இருக்கீங்க, ராம்லீலா கொண்டாட விட மாட்டேன்றீங்க. எவ்வளவு போய் சொன்னாரு மோடி. இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் நிலவரம் என்ன? சரிங்கல்ல, மம்தா பானர்ஜி மேல 1000 தப்பு நம்ம சொல்லலாம். ஆனா தேர்தல் வரும் போகும் நாட்டை பிளவுபடுத்த கூடாது, நாட்டுல இப்படியான பிரிவினை உணர்வை தூண்டக்கூடாதுங்கிறத ஒரு பிரதமர் உணரணும் இல்ல, அவர் உணரல. அப்ப அவர் சொன்ன எல்லாமே இந்த பொய்களின் சாம்ராஜ்யம் இன்னைக்கு உருக்குலைஞ்சிருச்சுல. எலெக்ஷன் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கிட்டாலும், அடுத்து வந்து குடியரசுத் தலைவர் கையில ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு. யாரை அவர் ஆட்சி அமைக்க கூப்பிட போறார் அப்படின்றது, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிட போறாரா, அல்லது சிங்கிள் லார்ஜஸ்ட் கோயலேஷன் அப்படின்ற அடிப்படையில கூப்பிட போறாங்களா அப்படின்ற அந்த கேள்வியும் இன்னும் இருக்குல்ல சார். அந்த கேள்விக்கு அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றத பொறுத்து நாடாளுமன்றத்தின் தலையெழுத்து எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் இல்லையா சார்? இதுல 2 டாக்டரின் இருக்குங்க. ஒண்ணு பழைய வெங்கட்ராமன் ஆர்வி டாக்டரின். அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா வந்து, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி எதுவோ அதைத்தான் ஆட்சி அமைக்க அழைக்கணும் என்று அவர் சொன்னார். அப்படி சொல்லி தான் வந்து பிஜேபிக்கான அந்த வாய்ப்பு தரப்பட்டது, அவங்க தோத்துட்டாங்க. ஆனா அதுக்கு பிறகு கேஆர் நாராயண் டாக்டரின் வந்துருச்சு. அவர் என்ன சொன்னாருன்னா, இன்டென்ஷன் ஆஃப் லா என்ன, மத்தியில வந்து ஒரு நிலையான ஆட்சி வேணுங்கிறது தான், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிடக்கூடாது,
ப்ரீபோல் அலையன்ஸ்ல யாருக்கு மெஜாரிட்டி இருக்கோ அவங்கள கூப்பிடணும். இன்றைய தேதி வரைக்கும் அந்த ஃபார்முலா தான் அமல்ல இருக்கு. இவங்க ஜனாதிபதி என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒருவேளை பிஜேபி ஆட்சி அமைக்க அழைத்து மோடி மீண்டும் பிரதமர் வேட்பாளராக களத்துல இருந்தா எதிர்கட்சிகள், அதாவது காங்கிரஸ் தலைமையின் கீழே இந்தியாவில இருக்கிற பிஜேபி கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் கூட ஒரு அணிக்கு வந்துடும். காரணம், தேர்தல் முடிவு வந்து இன்னும் நரேந்திர மோடியே ஜெயிச்சாலும் பிஜேபிக்கே வந்து 250 கிடைச்சாலும் மக்கள் தீர்ப்பு வந்து எதிரானது. 10 வருஷமா என்னெல்லாம் நடந்ததோ அதுக்கெல்லாம் எதிரா தீர்ப்பளிக்கிறாங்க. அவங்க அவங்களோட உள்ள போக்க தெரிவிச்சுட்டாங்க. எக்ஸாக்ட் நம்பர்ல வேணா தெரிவிக்காம இருக்கலாம். ஆனா இதுதான் வந்து ஜனங்களோட விருப்பம். 1989ங்க 84 400 சீட் எடுத்த ராஜீவ் காந்தி 89ல வெறும் 200 சீட் தான், 198 தான். ஆனா 198 200 வச்சு அவர் ஆட்சி அமைச்சிருக்க முடியும். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவர் தான். ஆனா அவர் என்ன சொன்னார்னா, மக்கள் வந்து ஆட்சி பொறுப்புல இருந்து நம்ம நீங்கணும் அப்படிங்கறத அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க, அவங்களோட விருப்பத்தை. ராஜீவ் காந்தி ஹிம்செல்ஃப் அவரெல்லாம் ஜெயிச்சிட்டாரு, முக்கிய தலைவர்கள் ஜெயிச்சாச்சு. ஆனாலும் அவர் ஆட்சி அமைக்கல. அந்த உதாரணத்தை வந்து மோடி பின்பற்ற வேண்டும். ரைட். மோடி பின்பற்றுகிறாரா அப்படின்றதுக்கு பின்னாடி நிறைவா இன்னும் ஒரே ஒரு கேள்வி சார். சமீபத்துல நிறைய சந்தேகங்கள் எல்லாம் எழுப்பப்பட்டிருந்தன தேர்தல் காலகட்டத்துல. குறிப்பா தேர்தல் ஆணையரினுடைய நடவடிக்கைகள், குறிப்பா கார்கேவுக்கு மட்டும் கடுமையான கண்டனங்களை தெரிவிப்பது. நேத்து கூட கார்கே எங்க இருக்கீங்கன்னு கேட்ட கேள்விக்கு நான் இங்கதான் இருக்கேன்னு பெர்சனலா எடுத்துட்டு பதில் சொன்னதாகட்டும், இதெல்லாம் கூட பெரிய சர்ச்சைகளா இருந்தது. தமிழ்நாட்டில இருந்து 7 நீதிபதிகள் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் குடியரசுத் தலைவருக்கும் கடிதம் எழுதி இருந்தாங்க. பட் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இப்போ ஓரளவுக்கு 11 மணிக்கே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னாலும் கூட ஈவினிங் வரைக்கும் ரிசல்ட் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஓவரால் ப்ராசஸ் இதை எப்படி பாக்குறீங்க சார்? இது எல்லாமே நிறைய கேள்விகளுக்கு உள்ளாக்கப்படும் தாங்க நான் நினைக்கிறேன். தேர்தல் ஆணையத்தோட பல நடவடிக்கைகள், அதிகாரிகள் நடந்து கொண்ட முறைகள், மத்திய புலனாய்வு அமைப்புகள் தவறாக பயன்படுத்தப்பட்டது, இது எல்லாமே வரவிருக்கிற நாட்களில் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கப்படும் என்பதுதான் என் கருத்து. ஓகே, ரைட். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். இன்றைக்கு ஈவினிங் வருகின்ற முடிவு எப்படி இருக்கிறது, நாளை என்ன நடக்கிறது அப்படின்றது இன்னும் பெரிய ஆச்சரியங்களோடு நமக்காக காத்திருக்கிறது. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார்.